பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் பிஸ்னஸஸ் புதுசா ஆரம்பிச்சாலும் சரி, ஆல்ரெடி ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியில இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு 4 விதமான லோன்ஸ் கூட கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய உமன் வந்து பிஸ்னஸ்க்கு வரணும், அதே மாதிரி பேக்வர்ட் காஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க முன்னாடி வந்து பிஸ்னஸ்ல இன்வால்வ் ஆகணும் அப்படின்றதுக்காக என்கரேஜ் பண்ணக்கூடிய ஸ்கீமாக தான் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் இருக்கு. என்னோடய பிஸ்னஸுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தேவைப்படுது மேம். ஒரு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் தேவைப்படுது. இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து இந்த ஸ்கீமில் கொடுப்பாங்களா? போன தடவை எம்எஸ்எம்இனா என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்களேங்க, அந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்களா? எம்எஸ்எம்இனா அன்றைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் மேம். அடுத்த டிஸ்கஷன் எப்போ வரும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி நிறைய லோன்னா இதனால் வாங்கலாம்னு சொல்லியிருந்தீங்களா மேம், அதெல்லாம் எப்படி அவைல் பண்ணுறது அது கொஞ்சம் சொல்கிறீங்களா? நீங்கள் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த எம்எஸ்எம்இல இருக்கக்கூடிய லோன் ஸ்கீம்ஸை அப்ளை பண்ணுறதே இல்லை. அந்த லோன் ஸ்கீம்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கீம் என்ன, அதில் என்னென்ன கேட்டகரி அப்ளிகபிள் ஆகும் தெரிஞ்சாதான் நீங்கள் அதை அப்ளையே பண்ண முடியும். கவர்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 5 விதமான ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்டில் அவ்வளோ சீக்கிரம் காசு கொடுத்துருவாங்களா? ஆக்சுவலி இந்த கேள்வியை நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா கட்டாயமாக கவர்மெண்ட்டில் அந்த ஸ்கீம்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரமாக வந்துடாது. பட் கடந்த ஒரு 5 வருஷமாக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து கம்மியாயிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஏன்னா ஏஐ வேறு வரப்போது நிறைய பேர் லே ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவாக கவர்மெண்ட் என்ன நினைக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அவங்களே வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக லோன்ஸை வந்து நிறைய ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பாப்புலரான ஸ்கீம் கூட, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் பிஸ்னஸஸ் புதுசாக ஆரம்பித்தாலும் சரி, ஆல்ரெடி ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு 4 விதமான லோன்ஸ் கூட கொடுக்குறாங்க. சிஷு லோன், கிஷோர் லோன், தருண் லோன், தருண் ப்ளஸ் லோன். இதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ கூட நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்லையே. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே மேம். நான் அந்த ஸ்கீம் என்னன்னு செக் பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் அந்த கேட்டகரியில் நான் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா வேறு ஏதாவது ஸ்கீம் இருக்கா மேம்? இதை தவிர்த்து 4 டிஃப்ரெண்ட் ஸ்கீம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து சிஜிடி எம்எஸ்சி ஸ்கீம், 2வது பிஎம்இஜிபி ஸ்கீம், 3வது ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம், 4வது சிட்பி ஃபினான்சிங் ஸ்கீம். இந்த ஒவ்வொரு கேட்டகரி கீழேயும் நம்ம டிஃப்ரெண்ட்டான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு கேட்டகரியில் கிடைக்கலன்னா கூட இன்னொரு கேட்டகரி மூலமாக நம்ம பிஸ்னஸ்க்கு அப்ளை பண்ணி அதுலேயும் நீங்கள் பிஸ்னஸ் லோன் வாங்கலாம். பட் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், எல்லா ஸ்கீம்லேயும் லோன் வாங்கணும்னு நினைக்க முடியாது. ஏதாவது ஒரு ஸ்கீமில் வாங்கிட்டீங்கன்னா இன்னொரு ஸ்கீமில் அப்ளிகபிள் ஆகாது. என்ன மேம் ஏபிசிடின்னு என்னென்னமோ ஸ்கீம் சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியல. ஏதாவது ஒரு ஸ்கீம் நல்ல ஸ்கீமாக சொல்லுங்கள் மேம். ஏதாவது ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பிஎம்இஜிபி ஸ்கீம் எடுத்துக்கலாம். அதாவது பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீமோட நேமையே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லோனை அவைல் பண்ணலாம். நிறைய பேர் இன்னைக்கு அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறதுனால பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இல்லை. அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அவங்களே உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி, சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தாலும் சரி, இந்த கேட்டகரி கீழே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் அப்ளை பண்ணக்கூடிய கேட்டகரி தான். இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணோன்னா ஒரு 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் கூட போதும். ஒரு என்ஜிஓ, ஒரு ட்ரஸ்ட்டோ, ஒரு சொசைட்டி கூட இது மூலமாக அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் கூட இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணலாம். இந்த எல்லா ஸ்கீமுக்குமே டாக்குமெண்ட்ஸ் வந்து காமனாக தான் இருக்கும். அதை நம்ம கடைசியில் நான் சொல்கிறேன். என்னோட பிஸ்னஸுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தேவைப்படுது மேம். ஒரு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் தேவைப்படுது. இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து இந்த ஸ்கீமில் கொடுப்பாங்களா? இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் லோன் வந்து ஒரு கம்பெனிக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கான ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் எம்எஸ்எம்இஸ், ஷார்ட் ஃபார்மில் சிஜிடி எம்எஸ்சின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய மிஷினரி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பிஸ்னஸை பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்ககிட்ட ஒரு கொலாட்ரல் இல்லை, அதாவது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்காக அப் டு 2 crores வரைக்கும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஹையர் அமௌண்ட்டில் நீங்கள் லோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் பிளான் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். சரி, ஓகே மேம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 ஸ்கீம் சொல்லியிருந்தீங்களா, அது என்ன ஸ்கீம் மேம்? அந்த 2 ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் அண்ட் சிட்பி ஃபினான்சிங் ஸ்கீம்.
ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்கேன், நான் போய் லோன் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இது அப்படி கிடையாது. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட கம்பெனியில் ஒரு உமன் ஆண்டர்ப்ரென்யூவர் இருக்காங்க, இல்லைனா உங்களோட கம்பெனியில் ஒரு SC ST பேஸ்ட் ஆண்டர்ப்ரென்யூவர்ஸ் இருக்காங்கன்னா, அந்த மாதிரி பீப்புள் வந்து ஒரு 50 or 51% ஆஃப் ஷேர்ஸ் உங்கள் கம்பெனியில் வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமில் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஹை லெவல் ஆஃப் அப்ரூவல்ஸ் வந்து கிடைக்குது. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய உமன் வந்து பிஸ்னஸ்க்கு வரணும், அதே மாதிரி பேக்வர்ட் காஸ்டில் இருக்கக்கூடியவங்க முன்னாடி வந்து பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்றதுக்காக என்கரேஜ் பண்ணக்கூடிய ஸ்கீமாக தான் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் அப்பில் ஒரு நல்ல ஒரு பேட்டன்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த பேட்டன்ட் வந்து இந்த பப்ளிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம். இன்னொரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா SIDBI ஸ்கீம், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளேஸ் தேவைப்படும், மிஷினரி வைக்கிறதுக்கு தேவைப்படும், அந்த மிஷினரியை அப்கிரேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ மேனுஃபேக்சரர்ஸ், அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு மிஷினரி வாங்கணும்னு நினச்சிக்கிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த பேக்கரி மேனுஃபேக்சரிங்க்கு இண்டஸ்ட்ரியல் ஓவன்ஸ் வந்து ரொம்ப ஹை காஸ்ட் ஆகும். அதாவது 30-40 lakhs வரைக்கும் ஆகும். அந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சுருக்க மாட்டீங்க, மல்டிபிள் மிஷின்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் நான் வாங்கணும்னு தேவைப்படுது என் பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு அப்படின்னா இந்த SIDBI ஸ்கீம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி, ஓகே மேம். இது அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மேம் தேவைப்படும்? இந்த எல்லா ஸ்கீமுக்குமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தேவைப்படுறது என்னென்னா, நீங்கள் MSME ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் ஒரு கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் அந்த கம்பெனிக்கு கரண்ட் அக்கௌண்ட் இருந்திருக்கணும். புதுசாக ஸ்டார்ட் பண்ண கம்பெனினாலும் கரண்ட் அக்கௌண்ட் அட்லீஸ்ட் ஓப்பன் ஆகிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்க கம்பெனியாக இருந்தீங்கன்னா உங்களோட IT ஃபைலிங்கை கட்டாயமாக கேட்பாங்க. நாலாவது, கம்பெனியாக அப்ளை பண்ணுறீங்கன்னா கம்பெனியோட பேன் கார்டு, கம்பெனியோட சர்டிஃபிகேட்ஸ், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக ஃபார்மாக இருக்கும்பொழுது உங்களோட இண்டிவிஜுவல் பேன் கார்டை நீங்கள் கொடுக்கணும். இதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆர் பிஸ்னஸ் பிளான் அப்படின்னு சொல்கிறது தான். கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னொன்னே எடுத்தோடனே கொடுக்க மாட்டாங்க. உங்கள் பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கா, என்ன பிஸ்னஸ், என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு எந்த ஆக்டிவிட்டிக்காக நீங்கள் இந்த லோன் கேட்குறீங்கன்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேனுஃபேக்சரராக இருக்கீங்க அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரிங் மிஷினை நான் வாங்க போகிறேன், அந்த மிஷின் இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் அந்த மிஷினோட காஸ்ட் என்ன அப்படின்ற ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட் தேவைப்படுது அப்படின்னா அந்த பில்டிங் டிசைனிங்கான ஆர்கிடெக்ட்க்கு எவ்வளோ தேவைப்படுது, அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் காஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கணும். இதை வந்து ஒரு ஆடிட்டரும் உங்களுக்கு ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இல்லைனா பிஸ்னஸ் பிளான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட் மூலமாக அப்ளை பண்ணாமல் ஒரு இன்வெஸ்டார் கிட்ட போனீங்கனாலும் இந்த ப்ராஜெக்ட் பிளான் தான் உங்களோட பிஸ்னஸ் அப்ரூவலுக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட். அப்போ நான் இப்பயே அப்ளை பண்ணி 2 கோடி வாங்கிடுறேன் மேம். கரெக்டு தான். ஆனால் நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே கவர்மெண்ட் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துறாது. அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தந்த ஸ்கீமுக்குன்னு ஒரு செப்பரேட் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் போயிட்டு ப்ராப்பரான டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் சப்மிட் பண்ண பிறகு கவர்மெண்ட் ஒரு டைம் பீரியட் எடுத்துக்குவாங்க உங்களை வெரிஃபை பண்ணுறதுக்கு. அந்த வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்க பீரியடில் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. இந்த ஸ்கீமை அப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆஃபீஸர் இருப்பார், தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு அப்ரோச் பண்ணி ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஒரு டைம் டியூரேஷன் எடுக்கும். ஒரு 3 to 6 monthsக்குள்ளே ப்ராப்பரான எஃபர்ட் போட்டு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லோன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் உடனே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு வாரத்துலலாம் கிடைக்காது. இதுக்குன்னு ஒரு 3 to 6 months டைம் பீரியட் இருக்குது. அதுக்கான ப்ராப்பர் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கணும். சரி, ஓகே மேம். நான் இப்போ அப்ளை பண்ணிடுறேன், நீங்களே எனக்கு அந்த லோனை வாங்கி கொடுத்துருங்க. சார், நான் இந்த லோனை பற்றி உங்களுக்கு எஜுகேட் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் நாங்கள் வாங்கி தர ஏஜென்சி கிடையாது. பட் நாங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராஜெக்ட் பிளானை உங்களுக்கு ப்ராப்பராக ரெடி பண்ணி தர முடியும். அதுக்கு நீங்கள் கன்சல்டேஷன் தனியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் பிளான் ரெடி பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ப்ராஜெக்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். சரி, ஓகே மேம். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த லோன்லாம் அப்ளை பண்ணி வாங்கிடலாம். ஆனால் அடுத்த மாதம் லாக்டவுன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு முதல்ல சொல்லுங்கள். லாக்டவுன் வந்துச்சுன்னா ஒரு பிஸ்னஸ் எப்படி நடத்தணுங்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான 5 strategies இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.